நம்ம டிராகிங் அகாடமி சாஃப்ட்வேர்ல ஒரு எக்ஸாமினேஷன் மாடியூல்ல என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அந்த எக்ஸாம் முடிஞ்சு பேரண்ட்ஸ் கையில் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறவங்களும் A to Z நம்ம சிஸ்டமேட்டிக்காகவே கொண்டு போயிருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த மாடல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் மாடல். இந்த எக்ஸாமினேஷன் மாடலில் ஃபஸ்ட்டு இது எக்ஸாமோட நேம் வந்துட்டு ஒரு மாஸ்டரில் கொடுத்துருப்போம். இதை வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் மிட் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு போகிறோம். ஸோ இதை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மாஸ்டரில் ஆட் ஆயிரும். இப்போ இந்த தேர்ட் மிட் டைமில் என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தேர்ட் மிட் டைம் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த டேட்டு ஃபார்னூனா ஆஃப்டர்நூனா கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். எந்த கிளாஸ்க்கு இது இருக்குது. ஸோ அதேமாதிரி செக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் அந்த டேட்டில் என்ன சப்ஜெக்டில் என்ன எக்ஸாம் நடக்குது, இல்லை தியரி மார்க் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ, பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதனை ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்துடும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ஆல் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி நம்ம ஒரு சில எக்ஸாம்ஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் எக்ஸாம் லிஸ்ட்டு. இன்கேஸ் நம்ம எதாவது தவறாக பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது இதை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லிஸ்ட்டுமே இங்கே வந்துடும். அது வேணால் ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம ரீஅப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கு. இதிலே பார்த்துட்டிங்கன்னா பல்க் எக்ஸாம் அப்லோட். இப்போது ஒரு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு கிளாஸ்க்கு ஒரு 10 எக்ஸாம் நடக்குது அப்படின்னும்போது ஒரு நாலு செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும்போது ஓவரால் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 எக்ஸாம் நடக்கும். இந்த 200-300 எக்ஸாமும் ஒவ்வொன்றா டைப் பண்ணுமானா கிடையாது. பல்க் எக்ஸாம் ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுருக்கோம். நம்ம இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே அகாடமிக் இயர் கேட்கும். ஸோ எக்ஸாம் டைட்டில் கேட்கும். இந்த டைட்டில் கேட்ட உடனே டவுன்லோட் சாம்பிள் எக்ஸல். இந்த எக்ஸல் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு எக்ஸல் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த எக்ஸலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம திரும்பவும் இதே போர்ட்டலில் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம அதே எக்ஸாம் எக்ஸல் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்து ஷோ ஆயிரும். நம்ம இதெல்லாம் ஒன்று சாம்பிள் டேட்டாஸ் மட்டும் ஒன்று போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வைஸ் மார்க் என்ட்ரு, கிளாஸ் வைஸ் மார்க் என்ட்ரு. இப்போ எக்ஸாம் கிரியேட் பண்ணியாச்சு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வைஸ் மார்க் என்ட்ரு. இது யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வைஸ் மார்க் என்ட்ரு பண்ணுறோம். டீச்சர்ஸ்க்கு வந்து செட் ஆகும். கிளாஸ் வைஸ் மார்க் என்ட்ரில் கிளாஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சப்ஜெக்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓவரால் மார்க் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கேட்குது. ஆல்ரெடி இந்த மார்க் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கு. இன்கேஸ் இவங்க எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் மார்க் இருக்குது அப்படின்னும் போது இது செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாரும் ப்ரெசென்ட்டு ஆப்சென்ட்டு அப்படின்றது செக் பாக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டேட்டா ஷோ ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் மார்க் இருக்குன்னா அப்ளை பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். தியரி மார்க் மட்டும் அப்ளை பண்ணிருக்கலாம். இது ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது டேட்டாஸ் எல்லாமே இன்சர்ட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி கிளாஸ் வைஸ் மார்க் என்ட்ரும் இருக்குது. கிளாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் அட்மின் இருப்பாங்க. அந்த அட்மினுக்கு வந்துட்டு ஓவரால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் எப்பயும் போல் இங்கே டவுன்லோட் சாம்பிள் எக்ஸல். சேம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் எக்ஸாம் க்ரியேட் பண்ண மாதிரி இதுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸல் இருக்குது. இது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபார்மேட் உங்களுக்கு காட்டும். ஒரு லைனில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ எக்ஸாம் எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் நேம் கொடுக்க போகிறீங்க, தியரி மார்க் கொடுக்க போகிறீங்க. இப்போ எல்லோரும் 50 அப்படின்னா 50 கொடுத்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுடலாம். இப்போ தமிழ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ப்ராக்டிக்கல் மார்க் இருக்குன்னா கொடுக்கலாம், எல்லாம் தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மார்க் எப்படி போடணும் அப்படின்னா சேம் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட போகிறீங்க. இதில் கேப் விடாமல் நீங்கள் இப்போ இங்கிலீஷில் மாற்ற போகிறீங்க. ஸோ இதை தான் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சேம் இதே இடத்துல திரும்ப அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபெயில் ஆச்சுன்னா அது எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு, இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்றது இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்டு. இந்த ரிப்போர்ட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கினா எக்ஸாம்ஸ் கிரியேட் வாங்கினது மார்க்ஸ் எல்லாமே இதெல்லாமே ஷோ ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட் கார்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு மொபைல் ஆப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கிறேன் ஒரு சாம்பிள் டேட்டாஸ்.
நீங்கள் ஓவராலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலோட மொத்த டேட்டாஸுமே எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிப்போர்ட் டவுன்லோட் எக்ஸல் கொடுத்துட்டு டவுன்லோட் PDF கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மட்டும் டவுன்லோட் ஆகும். நீங்கள் எடுத்து செக் பண்ணி